ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏவிஎல் ட்ரீயோட ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஏவிஎல் ட்ரீ அதோடைய ரொட்டேஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட கண்டினியூவாக இதில் என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவோன்னு பார்ப்போம். மொத்தம் 2 ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம ஏவிஎல் ட்ரீயில். எப்பவும் போல் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் தான். இன்சர்ஷன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன பண்ணுவோம், ஒரு வேல்யூவை புதுசாக ஒரு ட்ரீயில் எப்படி இன்சர்ட் பண்ணுவோன்றது. டெலிஷன்னா ஒரு வேல்யூவை எப்படி டெலிட் பண்ணுவோன்றது. இப்போது இன்சர்ஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் அன் ஏவிஎல் ட்ரீ பை இன்சர்ட்டிங் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் இன் கிவன் ஆர்டர். என்ன ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோமோ அதில் அப்படியே பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 கொடுத்துருக்கோம். 7 வேல்யூஸ். இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக ஒரு ட்ரீயில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரு வேல்யூ இன்சர்ட் 1 பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரீ ட்ரா பண்ணுறோம். அதுக்கு லெஃப்ட் சப் ட்ரீ ஒரு பேலன்ஸ் ஃபேக்டர் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு நோடுக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1க்கு கண்டுபிடிச்சோன்னா ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப் ட்ரீ ஒன்றும் இல்லை, ஸோ 0 மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப் ட்ரீ 0 ஈக்குவல் டு 0. ஸோ 0 வேல்யூ இருக்குது, நமக்கு கரெக்ட். அதுவே இன்சர்ட் 2 என்ன, நம்ம பைனரி சர்ச் ட்ரீ எப்படி இன்சர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும். பைனரி சர்ச் ட்ரீ தெரியும்ல, சர்ச் ட்ரீல என்ன பண்ணுவோம், ஒரு ரூட் நோட் இருக்குன்னா ரூட் நோடுக்கு சின்ன வேல்யூ எல்லாமே லெஃப்ட் சப் ட்ரீல இருக்கணும், பெரிய வேல்யூ எல்லாமே ரைட் சப் ட்ரீல இருக்கணும். இப்போ 1க்கு பார்க்குறோம். 1 போட்டாச்சு. 1 விட 2 என்ன, பெரிய வேல்யூ. பெரிய வேல்யூவாக இருந்தால் எங்கே போகணும், ரைட்டில் போகணும். ஸோ ரைட்டில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்சிங் ஃபேக்டர் செக் பண்ணணும். செக் பண்ணனா என்ன ஆகும், லாஸ்ட்டில் லீஃப் நோடுக்கு எப்போவுமே 0 - 0 0வாக இருக்கும். 1க்கு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட்டில் 0, ரைட்டில் -1. ஓகேவா, ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப் ட்ரீ மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப் ட்ரீ. சப் ட்ரீயோட வேல்யூ 1. ஸோ இப்போ வேல்யூ என்ன வரும், எனக்கு என்ன வரும், -1 வரும். ஓகேவா, -1 வந்தாலும் எனக்கு வேலிட் தான். ஸோ நான் விட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ட் 3 இன்சர்ட் பண்ணுறோம். 3 இன்சர்ட் பண்ணோன்னா என்ன ஆகும், 1 விட 3 பெருசு, ஸோ ரைட்டில் போட்டுரும். 2 விட பெருசு, ஸோ ரைட்டில் போட்டுரும். ஸோ 3 இங்கே வந்துருச்சு. இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன்னா இதுக்கு வேல்யூ 0. இங்கே நான் செக் பண்ணுறப்ப லெஃப்ட் சப் 2க்கு செக் பண்ணுறப்ப லெஃப்ட்டில் 1 இல்லை 0, ரைட்டில் 1 இருக்குது. ஸோ -1 ஈக்குவல் டு -1. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. 1க்கு செக் பண்ணுறப்ப லெஃப்ட்டில் எதுவுமே இல்லை, ரைட்டில் செக் பண்ணுறப்ப 1 2. ஸோ -2 இருக்குது. -2ன்னு வந்தால் எனக்கு என்னது, இம்பேலன்ஸ்டுன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணணும், அதை பேலன்ஸ்டாக மாற்றணும். பேலன்ஸ்டாக மாற்றணும் என்ன பண்ணணும், டூ ரொட்டேஷன். ஓகேவா, ரொட்டேஷன் டூ பண்றப்ப எப்படி இருக்கணும், இங்க RRன்னு இருக்கு. அப்ப RRனா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட் ரொட்டேஷன். ஓகேவா, ரைட் ரொட்டேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 2 இப்படி இருக்குன்னா என்ன பண்ணணும், சென்டர் வேல்யூ மேலே போயிடும், மற்ற 2 வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஸோ சென்டர் வேல்யூ மேலே போயிடுச்சு, மற்ற 2 வேல்யூ கீழே வந்துருச்சு. இப்போ நான் பேலன்சிங் ஃபேக்டர் செக் பண்றப்ப இது ரெண்டுக்குமே லீஃப் நோடு 0, மேலே இருக்க நோடு லெஃப்ட்ல 1 இருக்கு, ரைட்ல 1 இருக்கு. ஸோ 1 - 1 0. நெக்ஸ்ட் பாருங்க, இன்சர்ட் 4 இன்சர்ட் பண்ணணும்னா 2 இப்போ ரூட் நோடா இருக்கு. 2 விட 4 பெருசு, ஸோ ரைட்டு. 3 விட பெருசு, ஸோ ரைட்டு. ஓகேவா, ரைட்ல பண்ணோன்னே இங்கே 0 வந்துடும், இங்கே 0 வந்துடும். இங்கே செக் பண்றப்ப 0 - 1 -1, இங்கே செக் பண்றப்ப 1 - 2 -1. ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கு, பேலன்ஸ்டா, பிரச்சனை இல்லை. அதுவே இன்சர்ட் 5 பண்றப்ப பாருங்க, இங்கே நல்லா செக் பண்ணி பாருங்க. இங்கே 5 இன்சர்ட் பண்ணுவோம், 4க்கு கீழே இன்சர்ட் ஆயிடும். இப்போ எனக்கு இங்கே செக் பண்றப்ப 0 வருது, பேலன்ஸ் ஃபேக்டர். இங்கே செக் பண்றப்ப -1. அதுவே நான் 3க்கு செக் பண்றப்ப 2 வருது. ஓகேவா, -2 சாரி, -2 வரப்ப என்ன ஆகும், டூ ரொட்டேஷன் டூ பண்ணணும். ஓகேவா, ரொட்டேஷன் பண்ணணும்னா இங்கே தான் எனக்கு RR வருது. ஸோ RR ரொட்டேஷன் தான் இங்கே. அப்போ என்ன பண்ணும், 4 மேலே போயிடும், 3 அதோட லெஃப்ட்லையும் 5 அதோட ரைட்லையும் வந்துடும். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் திரும்ப பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லைக்வைஸ் இன்சர்ட் 6ஐயும் இன்சர்ட் பண்ணுவோம், இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அதை ரைட்டில் இங்கே பாருங்கள், இப்படி இடையில வந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பாருங்களேன். இப்போது இடையில இங்கே இம்பேலன்ஸ்ட் ஆகுதுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க ரைட்டை தான் எடுப்பேன், 2 ரைட்டு தான் எடுத்துக்குவேன். ஓகேவா, இந்த ரைட் எடுக்கிறது ஒரு டவுட் வரலாம். நீங்கள் இங்கே 6 இங்கே நான் Lன்னு எடுத்துக்கலாம்ல, ஏன் எடுத்துக்கலன்னு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு நான் இங்கே கிளியர் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இந்த ஹைட் ஆஃப் த ட்ரீ எந்த சைடு லென்த்தாக போகுதோ நம்ம அந்த சைடு தான் வேல்யூவை எடுத்துக்கணும். எனக்கு இங்கே இதோட கட் ஆகிடுதானா, அதுக்கப்புறம் இங்கே 2 வருது, இங்கே தான் ஹைட் அதிகமாக இருக்குது. அப்போ எங்கே எனக்கு ஹைட் அதிகமாக இருக்கும் நான் அந்த சைடு தான் எடுத்துக்குவேன். ஸோ ரைட்டு தான் எடுத்துக்குவேன். ஸோ RR ரொட்டேஷன் தான் நான் பண்ண முடியும். அப்போ இது 1, இது 2, இது 3. அப்போ இந்த 2 தூக்கி நான் மேலே போடுறேன்னா 4 மேலே போயிடும், 2 லெஃப்ட்டில் போயிடும், 5 ரைட்டில் வந்துடும். இப்படி ட்ரீ பேலன்ஸ்ட் ஆகிடும். அதே போல் இன்சர்ட் 7ஐயும் இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, now again insert the given elements in the AVL tree. 16 15 14 13 12 11 10 8 9. இதுவரை நீங்க சிங்கிள் ரொட்டேஷன் பார்த்தீங்க. இப்படி ரிவர்ஸ்ல இந்த வேல்யூ அசைன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா டபுள் ரொட்டேஷன் அசைன் ஆகும். டபுள் ரொட்டேஷன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ இன்சர்ட் 16 பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம்.
அதுவே இங்கே பாருங்கள் இன்சர்ட் 15 இன்சர்ட் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூ எங்கே ஆகுது அப்படின்னா இம்பேலன்ஸ்டு ஆகுது. எனக்கு இங்கே இம்பேலன்ஸ்டு ஆகுதுன்னா இந்த 7 இடத்துல -2 வருது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே ரைட்டு இங்கே லெஃப்ட் ஆர்எல் ரொட்டேஷன் நடக்குது. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இதை 1 2 3ன்னு எடுத்துக்கோங்க. 1 2 3ன்னு நான் ஏதாவது எடுத்துக்கிறப்ப இங்கே நான் 3 1 2ன்னு எடுத்திருக்கேன். என்ன ஆகும், இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்க வேல்யூ மேலே போயிடும். இந்த 7 வந்து எங்கே போயிடும், லெஃப்ட்டில் போயிடும். 16 வந்து அதோடைய ரைட்டில் போயிடும். அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ 15 நடுவில் போயிடும், 7 அதோட லெஃப்ட்லையும் 16 அதோட ரைட்லையும் வந்துடும். இப்போ இந்த ட்ரீ பேலன்ஸ்டாக இருக்கும். இவ்வளோ தான் டபுள் ரொட்டேஷன். சிம்பிளாக முதல்ல சொல்லி கொடுத்தப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலே இது ரொம்பவே நமக்கு ஈஸி. அதே மாதிரி 14 இன்சர்ட் பண்ணுறப்ப பாருங்கள், ஜஸ்ட் 14 நான் போட்டுட்டேன். எனக்கு எங்கே இம்பேலன்ஸ்ட் ஆகுது, இந்த 6 வேல்யூவில் எனக்கு இம்பேலன்ஸ்ட் ஆகுது. ஆகிறப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்கே ரைட்டு இங்கே தான் ஹைட் ஆஃப் த ட்ரீ அதிகமாக போகுது. அப்போ நான் இங்கே லெஃப்ட்டில் எடுத்துக்கணும். ஸோ ஆர்எல் ரொட்டேஷன். அப்போ இது 1 இது 2 இது 3ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி வேணால் இது 3 1 2ன்னு கூட வச்சுக்கலாம். ஆக மொத்தம் எனக்கு லாஸ்ட்டாக இருக்க வேல்யூ மேலே போகணும் சென்டரில். ஓகேவா, சென்டரில் போயிடணும். இந்த வேல்யூ லெஃப்ட்டில் இந்த வேல்யூ ரைட்லன்னு போயிடணும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், எங்கே போய்டும், 7 வந்து சென்டருக்கு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் 7 வந்துடுச்சு. 6 எங்கே போகணும், அதோடைய லெஃப்ட்டில் போகணும். ஸோ இங்கே வந்துடுச்சு. 15 அதோட ரைட்டில் போகணும், இங்கே வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 7உடைய ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா 14, அப்போ எங்கே போயிடாது, 15உடைய லெஃப்ட்டில் போயிடும். இந்த மாதிரி பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரீ பேலன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி 13 இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் ரொட்டேஷன் வருது அங்கே பண்ணிவிடுவோம். அதே மாதிரி 12 இன்சர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து 11 இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 இன்சர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 8 வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கேன், 9 வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக 9 வேல்யூ இன்சர்ட் பண்ணது பிறகு ட்ரீயை செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுதான் ஒரு பேலன்ஸ்டு ஏவிஎல் ட்ரீயாக இருக்கும். இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு இது பிக் கொஷனில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்னமுமே உங்களுக்கு ரொட்டேஷன் புரியல அப்படின்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க, சொல்கிறேன். கிளியராக வேணாலும் வீடியோ போடுறேன். கிளியராக தான் சொல்லியிருக்கேன். ஒரு சிங்கிள் ரொட்டேஷன் எப்படி பண்ணணும், டபுள் ரொட்டேஷன் எப்படி பண்ணணும், அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் டெலிஷன் ஆப்ரேஷன் இன் ஏவிஎல். டெலிஷன் ஆப்ரேஷன்னா என்ன, ஒரு வேல்யூவை எப்படி ஒரு நோட்லேருந்து டெலிட் பண்ணுறோம். இப்போ லீஃப் நோட்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். உள்ள ஒரு நோட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் எனக்கு எக்ஸாம்பிள். இப்போ நான் 23 லீஃப் நோடு டெலிட் பண்ண போகிறேன். லீஃப் நோடு டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்படி தான் இருக்கும். 23 டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகுது, இம்பேலன்ஸ்டாக ஆகுது. இங்கே எனக்கு பேலன்ஸ்டாக இல்லாதப்ப நான் என்ன பண்ணணும், ரொட்டேஷன் பண்ணணும். இதே மாதிரி தான் ஒரு வேல்யூவை டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெலிட் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னா அதை பண்ணி இம்பேலன்ஸ்டாக இருக்கிறத பேலன்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் ஏவிஎல் ட்ரீ. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஈஸியாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல அப்டேட்ஸ் வரும். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.